ஆட்கொணர்வு மனுவை அவசர வழக்காக விசாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்மன் கொடுக்க சென்ற இடத்தில் காவல்துறையினர் அத்துமீறியதாக சீமான் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்க நிலையில் அதனை அவசர வழக்காக விசாரிக்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. சென்னையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் சம்மனை கிடைத்த விவகாரத்தில் இருவர் கைதான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் சீமான் வீட்டில் கைதானவர்கள் குறித்த ஆட்கொணர்வு மனுவை அவசர வழக்காக தற்போது விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. அவசர வழக்காக விசாரிக்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சம்மன் கொடுக்க சென்ற இடத்தில்தான் காவல்துறையினர் அத்துமீறியதாக சீமான் தரப்பில் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் சம்மன் கொடுக்க சென்ற இடத்தில் காவல்துறையினர் அத்துமீறியதாக சீமான் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்மன் கொடுக்க சென்ற இடத்தில் காவலர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கைகலப்பானது ஏற்பட்ட நிலையில் தற்போது ஆட்கொணர்வு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்த்தோம். விரிவான தகவலை பின் வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.